போயிருங்க. அதுவும் பயங்கரமான புயலாம். நம் ஊரை மையம் கொண்டுள்ள புயல் இப்போது தீவிரமடைந்து கடற்கரை ஓர கிராமங்களை தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் மறுபடியும் புயல் வரப்போகுதா? என்ன பண்ண போறோமோ? ஏமா நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஆமா ஷின்சான், பெரிய பிரச்சனை தான். சரி, இந்த புயல்ல நம்ம முயலுக்கு தம்பியா? இடி மின்னலோட பயங்கர காத்தோட சோனு மழை பெய்யறதான் புயல்னு சொல்லுவாங்க. அது கடல்ல ஏற்படுற காற்றழுத்தத்தினால ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்னு மட்டும் புரியுது. ஸ்கூலே லீவுனா மளிகை கடையில திறந்துருப்பாங்களாமா? மழை பெருசா பெய்யறதுக்கு முன்னாடி நான் கடைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டபுள் கொட்டு கொட்டான் என்ன? யாருக்கிட்ட வந்து முதல்ல நான் அப்படியே கொட்டல இப்ப மண்டை வீங்குது பாரு. நீ என்ன பெரிய இதா? நீ என்னன்னு கேக்குறது? மழை பெய்யறதுக்கு முன்னாடியே காஞ்ச துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டியா? இந்த மாதிரிதான் ஷின்சான், நீ எப்போ சமத்து பையனா இருக்கணும். உனக்காக நான் சாக்லேட்லாம் தரேன். என்ன துணியெல்லாம் எப்படி பறந்து போகுது? ஷின்சான், வா போய் எல்லா துணியும் எடுத்துட்டு வரலாம். பறக்கிறதுக்கு முன்னாடியே புடிச்சிருக்கணும். புயல் காத்து ரொம்ப வேகமா அடிக்குதுல்ல ஷின்சான்? மாமா இங்க பாருங்கம்மா. மாமா ஷீரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டோமா? பாவமா. நீ போய் ஷீராவை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு ஷின்சான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அவன் வீட்டை அழுக்கு பண்ணாம நீ தான் பாத்துக்கணும். என்ன? நான் நல்லா பாத்துக்கிறேன். ஹீரோ பத்தியா, நான் உன்னை இந்த மழையிலையும் பார்க்க வந்திருக்கேன். கவலைப்படாத, ஆக்ஷன் காமி, நீ பண்ணாமல வந்து காப்பாத்துவாரு. இங்க நின்று இப்படி நினைச்சிட்டு இருக்கானே. என்னம்மா நீங்க இங்க வந்து பத்துக்கிட்டீங்க? வீட்டுல இடமா இல்ல, உள்ள போங்கம்மா. என்னாலதான் நான் வழிக்கு கீழே விழுந்துட்டேன் ஷின்சான். யாருங்க அது தொக்கு தொக்கு கதவு தட்டுறது மழை நேரத்துல? பாங்க அப்படியே. ஷின்சான், மரியாதையா கதவு தர. நீங்களாமா? உடம்பு பூரா ஒரே சேரும் சகதியமா இருக்கு. நீங்க உள்ள வந்தா வீடு நாரிடும். கிடையாது, உள்ள கிடையாது. இப்ப நீ கதவு திறக்க போறியா இல்லையா? ஓஹோ, இங்க பாருங்கம்மா, இப்பவும் சொல்றேன், நீங்க சேரோட உள்ள வந்தீங்கன்னா வீடெல்லாம் நாரிடும். அதனால நீங்க இங்க ஏறுங்க. அந்த புயல் மேலும் வலுவடைந்துள்ளதால் துறைமுகத்தில் 20ஆம் எண் கொடி ஏற்றப்பட்டுள்ளது. புயல் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை செய்யும் என்று உள்துறை மந்திரி தெரிவித்துள்ளார். ஆகையால் இந்த நிலைமையில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் எந்த நேரத்திலையும் காவல்துறையான வெளிய மழை பாத்தீங்களாமா? என்ன அடிக்குது? இங்க பாரு ஷின்சான், ஜன்னல கூட திறக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? சைடு கதவை திறக்கலாம் நீங்க தானமா சொன்னீங்க. அது நான் வெளியில இருக்கும்போது சொன்னேன் ஷின்சான். ஆமா, வெளியே இருக்கும்போது அம்மா தான், உள்ள இருக்கும்போது அம்மா தான். புயல் மேலும் தீவிரமடைந்து வடகிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக. இப்படி புயல் அடிச்சதுன்னா நம்ம ஊரு என்னத்துக்கு ஆகுறது? இன்னும் ஒரு வாரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும். புயல் நம்ம வீட்டுக்குள்ள வந்து ட்ரை பண்ணுதுமா. அந்த கதவு பாத்தீங்களா ஒதுது? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஷின்சான். ஆமா, வீடு தேடி வந்து புயல் உட்கார வச்சு தானே பேசலாமா? என்ன சொன்னாலும் சரி, நீ அந்த கதவை திறக்க கூடாது. திறந்தா தண்ணி வந்துரும். இப்பெல்லாம் பேசக்கூடாது. எங்க ஸ்கூல்ல இயற்கை எப்பவுமே மதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா?
லைட் எமர்ஜென்சி லைட் இதுதானம்மா. சரி சரி அத கொடு. ஆக்ஷன் பி. டார்ச் லைட்டை வச்சுட்டு விளையாடாத ஷின்சான். ஆக்ஷன் பி. ஆமா விளையாடாதன்னு சொல்றல. அப்பா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கதவை திறங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மிட்சி, ஷின்சான், கதவை திறங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. யாராவது கொஞ்சம் கதவை திறங்களே, குளிர் தாங்க முடியல. அம்மா புயல் கதவு தட்டுதுமா, திறந்து விடுங்கம்மா. யாரு ஷின்சான்? புயலா? புயலை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்கல்ல, நாளைக்கு நம்ம அது வீட்டுக்கெல்லாம் போக முடியுமா?